கோயிலில் இருக்கும் கருவறையை கர்ப்பகிரகம் என்கிறோம். எல்லா மதத்தினருக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது. எல்லா மதத்தினரும் கோயிலுக்கும் பள்ளிவாசலுக்கும் சர்ச்சுக்கும் சென்றால் கர்ப்பகிரகத்தில் இருக்கும் கடவுளை வணங்கும்போது எல்லா மதத்தினரும் மண்டியிட்டுத்தான் வணங்குகிறோம். எவ்வளவு ஒற்றுமை! ஏன் கர்ப்பகிரகம் என்பது தாயின் வயிறு, அதனால்தான் கருவறை என்கிறோம். அந்த தாயின் வயிற்றில் குழந்தை மண்டியிட்டுத்தான் உறங்கிக் கொண்டு இருக்கிறது. நம்மை எல்லோரையும் கடவுள் குழந்தைகளாக பார்க்கிறார். அதனால்தான் எல்லா மதத்தினரும் கடவுளுக்கு முன் கருவறையின் முன் மண்டியிட்டு கடவுளை வணங்குகிறோம். நாம் எல்லோரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம். வாழ்க தமிழ் அன்னை, வாழ்க தமிழ்.